சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் ஆடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம கள ஆய்வு செய்து வந்திருக்கிறோம். அந்த கள ஆய்வில் திமுக அரசு செயல்படுத்திய திட்டங்கள் ஓட்டுகளாக மாறுகிறதா, அவங்களுக்கு மக்கள் மத்தியில் ஏதாவது எதிர்ப்பு இருக்கிறதா, எதிர்க்கட்சிகள் அதாவது என்டிஏ கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்படுகிறதா, அவங்க பலம் பெறுகிறார்களா, நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறதா, புதிதாக வந்த தாவேக்காவின் தாக்கம் இளைஞர் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்கிறது, பெண் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க, விவசாயிகள் என்ன சொல்றாங்க, தொழிலாளர்கள் என்ன சொல்றாங்க, இளைஞர்கள் யாருக்கு வாக்களிக்கணும் இல்லை புதிய மாற்றத்தை விரும்புகிறார்களா, இது குறித்தெல்லாம் நம்ம கள ஆய்வு செய்திருக்கிறோம். அதன் தரவுகளை தான் உங்கள் முன் வைத்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி மதுரை தெற்கு, மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி. இங்கே மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,77,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 87,000 பேரும், பெண் வாக்காளர்கள் 90,000 பேரும் இருக்கிறாங்க. கடந்த 2021 மதிமுக கட்சியை சார்ந்த பூமிநாதன் அவர் 62,000 வாக்குகளை பெற்றாரு. எஸ் சரவணன் அதிமுக சார்பாக போட்டியிட்டு 56,000 வாக்குகள். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,575 வாக்குகள். ஆனால் அந்த நேரத்தில் மக்கள் நீதி மையம் ஒரு 12,000 வாக்குகள் ஜி ஈஸ்வரனும், அப்பாஸ் நாம் தமிழர் கட்சியிலிருந்து 10,000 வாக்குகளும். ஸோ இவர்கள் எடுத்த வாக்கு தான் எஸ் சரவணன் தோல்விக்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். 2016 எஸ் சரவணன் அதிமுக சார்பாக போட்டியிட்டு எம் பாலச்சந்திரன் திமுகவை வெற்றி கொண்டார். 2011 அண்ணாதுரை சிபிஎம் இங்கு காங்கிரஸை எதிர்கொண்டு வெற்றி பெற்றது அப்படிங்கிறது. அவர் கிட்டத்தட்ட 45,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சரி, இப்பொழுது யார் களத்தில் காண்கிறார்கள் அப்படின்னா, மதிமுக சார்பாக அதே பூமிநாதன் இந்த தொகுதி என்டிஏ கூட்டணிக்கு அதாவது பாஜகவிற்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. ப்ரொஃபசர் ராம ஸ்ரீனிவாசன் அவர் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியில் இருந்து சுமதி, தற்போது தாவேக்காலையர்களிருந்து ஜோ பீட்டர் அப்படிங்கிறவர் அறிவிச்சிருந்தாங்க. இப்பொழுது திடீர்னு அந்த வேட்பாளரை மாற்றிருக்காங்க. கோபிசன் அப்படிங்கிறவர் ஒரு சௌராஷ்டிரா அந்த பிரிவை சார்ந்தவரை அவர் இறக்கியிருக்காங்க. எல்லாம் இவங்க அவங்களும் ஒரு திராவிட மாடலில் சேர்ந்தவங்க தானே, அதனால ஜாதிய ரீதியாக கால்குலேட் பண்ணி நிறுத்திருக்கிறாங்க. களம் யாருக்கு சொந்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம அந்த கலாய்வில் நம்மோடு அந்த கலாய்வில் ஈடுபட்ட நேதாஜி சேகர் பல தரவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அந்த மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் முதல்ல நீங்கள் எந்தெந்த பகுதிகளெலாம் கள ஆய்வு செஞ்சீங்க? நமக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல 14 வார்டு வருது ஜி. மதுரை சிட்டி கோர் சிட்டி தான் இந்த வார்டு, இந்த தொகுதின்றது. இதை ஆரம்பிச்சுக்கிட்டோம்னா வைகை வடகரை அதுக்கு பின்னாடி இருக்க எல்லா பகுதிகளுமே இதோட சேர்ந்துருது ஜி. பிரசித்தி பெற்றன்னா நம்ம திருமல் நாயக்கர் மன்னர் அந்த மஹால் இருக்கக்கூடிய பகுதி, ஹார்ட் ஆஃப் சிட்டி அந்த பகுதியை சேர்ந்தது. இது ஆரம்பிச்சு ஐராநல்லூர்ல ஆரம்பிச்சு பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி கிரேம்ராஜ், இங்கிட்டு மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல இருக்க மரவர் சாவடின்ற ஒரு ஏரியா, அப்படியே மஞ்சனக்கார தெரு, காமராஜர் சாலை, முழுச்சாலை, இங்கிட்டு பாத்தீங்கன்னா வில்லாபுரம், கீரத்துறை, அப்புறம் காமராஜபுரம், இந்திரா நகர், லட்சுமி நகர் அப்படின்னு சொல்லி பல பகுதிகளா இதுல வருது. இந்த அனுப்பநாடி, அவனியாபுரம், சவுத் கேட்டு இதெல்லாம் கீழவாசல் எல்லாம் இந்த பக்கம் தான் வருது இல்லையா? ஆமா 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 ஆமா. அலுப்பானடியில சில பகுதிகள் மட்டும் வருது. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் இந்த பல்வேறு பகுதிகள் சொன்னீங்க, அதாவது கோர் அந்த மதுரை அதில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் எத்தனை வார்டுகளில் இதில் வருது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. இங்கே எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த பகுதியில் அடர்த்தியாக இருக்கிறாங்க? இங்க முழுக்க ஐராநல்லூர்ல எடுத்துக்கிட்டு இங்க கிரேம்ராஜ் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சமுதாயம் பார்த்தா சௌராஷ்டிரா சமுதாய மக்கள் தான் அதிகம் இந்த தொகுதியில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்குளத்தோர் சமுதாயம் பரவலாவே இருக்காங்க இந்த வார்டுகள் முழுக்கவே. அதாவது முதல்ல சௌராஷ்டிரா சமுதாயம், ரெண்டாவது முக்குளத்தோர் சமுதாயம், அதுக்கப்புறம் வெள்ளாளர் சமுதாயம், அதுக்கப்புறம் நாடார், செட்டியார், சில பகுதிகளில் முஸ்லீமே டாமினேட் பண்ற அளவுக்கு கூட இருக்காங்க இந்த பகுதியில. குறிப்பா சொல்லணும்னா
நெல்லுப்பேட்டை இந்த தொகுதிக்குள்ளதான் வருது. அது போக நம்ம தெற்கு வாசல் இந்த பகுதிக்குள்ளதான் வருது. அதுவும் இல்லாம குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும் கிறிஸ்தவர்கள் காணப்படுறாங்க. கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதி எந்தெந்த பகுதி? கிறிஸ்தவர்கள் கீழ வாசல்ன்ற பகுதியில கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்கே இருக்காங்க. அந்த சென்ட் மேரிஸ் சர்ச்னு ஒண்ணு இருக்கு. அதை சுத்தி இருக்க பகுதிகள் மட்டும்தான் கிறிஸ்தவங்களோட இதா இருக்கு. அப்ப வெள்ளாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இது பொதுவாவே சொன்னோம்னா சௌராஷ்டிரா சமுதாயம், முக்குளத்தோர், வெள்ளாளர் இவங்க 3 பேருமே ஓரளவு டென்சிட்டியான எல்லா பகுதிகளிலுமே கலந்துருக்காங்க, பரவலாவே இருக்காங்க. இங்க பட்டியல் சமூகம், குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்கள், அவங்க எல்லாம் இந்த பகுதியில இருக்கிறாங்க. ஒரு 3 பகுதியா பிரிக்கலாம் செய்த. இதுல அலுப்பானடின்ற பகுதி இந்த தொகுதிக்குள்ள வர்றதுல பட்டேலின சமுதாயம் இருக்காங்க. அப்புறம் கீரத்துறையில சில பகுதிகள் இருக்காங்க. மதிச்சியத்துல சில பூத்துகள் இந்த இதோட சேருது. அதுல பாத்துக்கிட்டோம்னா அதுல முழுக்க முழுக்க பட்டியல் சமுதாயம் பெரும்பான்மையா இருக்காங்க மதிச்சியத்துல. இப்ப நீங்க முக்குளத்தோர் சமூகம் அப்படின்னு சொல்றப்ப அதுல கள்ளர் சமுதாயம் எந்தெந்த இடத்துல இருப்பாங்க, இல்ல பிள்ளைமார் அந்த பிள்ளை அப்படிங்கிற அந்த தேவர் சமூகம் எவ்வளவு இருக்கு? பிரமலை கள்ளர்கள் இங்க எந்த பகுதியில இருக்கிறாங்க? பிரமலை கள்ளர்கள்னு எடுத்துக்கிட்டா செல்லூர்ல சில பகுதி வருது. அதாவது இந்த எக்ஸ்டென்ஷன்ல ஒரு 3 பூத்து கிட்ட பிரமலை கள்ளர்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி வைகை வடகரை இங்கிட்டு வந்துட்டோம்னு சொன்னா முழுக்க முழுக்க இந்த காமராஜபுரம், கீரத்துறை, இந்திரா நகர், அங்கிட்டு மறவர் சாவடி, தெற்கு வாசல் இந்த பகுதியில ஃபுல்லா மறவர் இருக்காங்க. முக்குளத்தோர்ல ஒரு பிரிவான மறவர்கள் இருக்காங்க. இப்ப நீங்க பல்வேறு சமூகங்கள் சொல்லியிருக்கீங்க, எந்தெந்த பகுதியில யார் யார் டென்சிலி பாப்புலேட்டடா இருக்காங்க அப்படின்னு. இவங்கெல்லாம் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளாளர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, பிரமலை கள்ளர்கள் யாருக்கு ஆதரவு, தேவர் யாருக்கு ஆதரவு, மறவர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க, நாடார் சமூகம் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, சௌராஷ்டிரா மக்கள் பெரும்பாலும் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு உங்களால பிரிச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும் ஜி. இதுல குறிப்பா சொல்லணும்னா பேராசிரியர் குறிப்பா அந்த சமுதாயங்களை ஒருங்கிணைக்கிற வேலையை பார்த்திருக்காரு. அப்படின்றப்ப எல்லா சமுதாயம் சார்ந்த மக்களும் பேராசிரியருக்கு ஒரு நல்ல பார்வை பாக்குறாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா டிஎம்கே கூட்டணியில இருக்கிற மதிமுக கட்சியை சேர்ந்த புதூர் பூமிநாதன் அவர்கள் கேட்டுக்கிட்டா மறவர் சமுதாயத்துல டாமினேட் பண்ணக்கூடிய நபரா இருக்காரு அவரு. அப்புறம் குறிப்பா சொல்லணும்னா டிவிகே கூட வேட்பாளர் மாத்திருந்தாங்க. அவங்க மாத்தினதுக்கு கூட காரணம் என்னன்னு கேட்டா என்டிஏ கூட்டணியோ இந்தியா கூட்டணியோ சௌராஷ்டிரா சமுதாயத்துல இருந்து வேட்பாளர் போடல. இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா கம்யூனிஸ்டுக்கு முன்னாடி, அதாவது அது அடுத்து போட்டவங்க ஃபுல்லாமே டிஎம்கேவா இருந்தாலும் ஏடிஎம்கேவா இருந்தாலும் பெரும்பான்மை சமுதாயத்தை தான் போட்டிருக்காங்க இப்ப வரைக்கும். அந்த இதுல பார்த்தோம்னா இந்த எலெக்ஷன் ஏடிஎம்கே கூட்டணியில இருந்து சௌராஷ்டிரா சமுதாயம் சார்ந்த நபர்களை நிப்பாட்டல, பிஜேபி ஒதுக்கிட்டனால நம்ம பேராசிரியரை நிப்பாட்டி இருக்காங்க. அதனால சௌராஷ்டிரா மக்கள் முழுமையா ஓட்டை இது பண்ணணும்ன்றதுக்காக இந்த டிவிகேவும் நாம் தமிழரும் இதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னு கேட்டா நம்ம சீமானன்னே ஜாதி பார்க்க மாட்டேன், ஜாதி இது பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவரே கூட இந்த பகுதியில சௌராஷ்டிரா சமுதாயத்தை சேர்ந்த சுமதின்ற ஒரு வேட்பாளர் தான் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நேட்டிவ் மதுரை தெற்கு தொகுதியா இருக்கலாம், அவங்க இருக்கிறது என்னமோ சென்னை சார்ந்துதான் இருக்காங்க. இப்ப இந்த முக்குளத்தோர்ல நான் பல பிரிவுகள் சொன்னேன்ல, இவங்கெல்லாம் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? ஒவ்வொரு பிரிவும் ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருப்பாங்கல்ல. திமுகவுக்கு யாரு ஆதரவா இருக்காங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு யாரு ஆதரவா இருக்காங்க? இந்த எலெக்ஷன்ல அந்த கம்யூனிட்டின்ற சில விஷயத்த தெற்கு தொகுதி வித்தியாசமா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம களத்துல போகையில மறவர் சமுதாயம் முழுக்க பூமிநாதன் பின்னாடி இருக்காங்கன்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அது இங்க ஒரு பொருளா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா பிஜேபிக்கு பேராசிரியருக்கு முழுமையா மறவர் சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணியும் வேலை பார்க்குதுன்ற பட்சத்துல இந்த தொகுதி என்டிஏ கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும்ன்றது களம் சொல்லுது. வெள்ளாளர் சமூகம் ஏற்கனவே இந்த எஸ் சரவணன் இங்க இருந்து போட்டி போட்டிருக்காரு. அவர் இணக்கமாக பாஜகவோடு செயல்படுகிறாரா? அந்த சமூக வாக்குகள் யாருக்கு போறது மாதிரி இருக்குது? பிஜேபி கூட்டணிக்கா இல்ல? வெள்ளாளர் சமுதாயத்துல இந்த குறைந்த மக்கள்கிட்ட நம்ம பேசுறப்ப மக்கள் சொல்ற கருத்து என்னவா இருக்குன்னா, பூமிநாதன் எல்லா சமுதாய மக்களையும் ஈஸியா அசஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரா தான் இருக்காரு. இருந்தாலும் இந்த வெள்ளாளர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும்
சில பகுதிகளில் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இங்க மாதிரி உங்க தலைவர்கள் சிலையை இங்க வச்சுக்கலாம், உங்க சமுதாயத்துக்குன்னு ஒரு விஷயம் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குறுதி நடக்காதனால வெள்ளாளர் சமுதாயம் மக்கள் முழுமையா எனக்கு தெரிஞ்சு அதிருப்தியில இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். களத்தை பார்த்த வரைக்கும் பட்டியல் சமூகம் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? பட்டேல் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மதிச்சியம் பகுதியில முழுமையா ஏடிஎம்கேக்கு ஃபேவரா இருக்கு. ஏன்னா அங்க வார்டு எலெக்ஷன் நடந்துச்சு. அங்கனக்குள்ள இருக்க கவுன்சிலர் வேட்பாளர் கூட ஏடிஎம்கே சார்ந்தவர் தான். பெருவாரியா அங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சாரு. அது போக கீரத்துறையை பார்த்துக்கிட்டோம்னா கீரத்துறையில சில பகுதிகளில் பிஜேபிக்கு ஆதரவான சூழ்நிலையே இருக்கு. இந்த கீழவாசல் பகுதியில குறிப்பாக இந்த செயின்ட் மேரிஸ் சர்ச் ஏதோ சொன்னீங்க, அதை சுத்தி கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னீங்க. அவங்க யாருக்கு, திமுகவுக்கு ஆதரவாக, கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா, மதிமுகவுக்கு, இல்ல தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா? எப்படி இருக்கு சூழல்? அதாவது இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வேட்பாளர் போட்டிருந்தா வேணா எனக்கு தெரிஞ்சு அந்த கிறிஸ்டின் லாபி வேலை செஞ்சிருக்கலாம். ஆனா இப்ப வேட்பாளரை வேற மாத்தி இருக்காங்க. அதனால இதோட தாக்கம்ன்றது டிஎம்கேக்கு சார்பா தான் இருக்குன்றது என்னோட கருத்து. அதாவது களத்துல பார்த்தது வரைக்கும். இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியில நீங்க பல பெண் வாக்காளர்களை சந்திச்சு கருத்து கேட்டிருப்பீங்க. அவங்க திமுக அரசின் செயல்பாட்டை எப்படி பார்க்குறாங்க? குறிப்பாக இலவச பேருந்து, அந்த பிங்க் பஸ், அது கடைசியாக ஒரு 5000 ரூபா கொடுத்தாங்க மகளிர் உரிமை தொகை. இப்போ 8000 ரூபா கூப்பன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க? அது குறித்து என்ன கருத்து சொல்லுங்க? பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த 1000 ரூபா உதவி தொகையே பெருசா இருக்கு. அது போக இந்த 5000 ரூபா போட்டதோட இன்ஃபேக்ட் இந்த பகுதியில பார்க்க முடியுது மக்கள்கிட்ட. அதாவது ஒரு 45க்கு மேல இருக்க பெண்களோட மனசுல எப்படி இருக்குன்னா, டிஎம்கே பணம் போட்டுட்டாங்க, 5000 ரூபா போட்டுட்டாங்க, அடுத்து கூப்பன் தரப்போறேன்றாங்க. அதோட சேர்த்து இந்த வேட்பாளருக்கான ஒரு அறிமுகம் இருக்கு சில பகுதிகளில். அதனால பெண்களோட ஓட்டு இந்த வட்டம் டிஎம்கேக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெண்களுடைய ஓட்டு திமுகவுக்கு தான் அப்படிங்கிற சொல்றீங்க. சரி, இப்போ இளைஞர்களை சந்திச்சிருப்பீங்க பல பேரை. அந்த இளைஞர்களுடைய ஏஜ் குரூப் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? தாவேகாவுக்கு எத்தனை பேர் ஆதரவாக இருக்காங்க? நாம் தமிழருக்கு, என்டிஏ கூட்டணிக்கு, திமுகவுக்கு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? 2 விதமா பிரிக்கலாம் ஜி. இது எப்படின்னா, ஜென்சி கிட்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப அவங்க முழுமையா டிவிகேக்கு தான் சப்போர்ட்டா இருக்காங்க ஜி. அது போக பார்த்தோம்னா ஒரு 30 வயசுக்கு மேல 25 டு 35 வயசுக்குள்ள இருக்கிற நபர்கள், அரசியல் புரிதல் இருக்கவங்க என்டிஏ கூட்டணி பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். மதிமுகவிற்கு, நாம் தமிழருக்கு, நாம் தமிழருக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்கள் சப்போர்ட் இருக்கு. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி நாம் தமிழருக்கு ஒரு 12,000 ஓட்டு வாங்கியிருந்தாங்க ஜி 2021. அந்த களவு நிலவரத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா நாம் தமிழரும் டிவிகேவும் தான் இந்த தொகுதியில யாரு ஜெயிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்கன்றது களத்துல பார்க்க முடியுது. சரி, அப்படின்னா இப்ப தாவேகாவு எத்தனை சதவீதம் வாக்குகளை வாங்குவோம்? நாம் தமிழர் சென்ற முறை 7% வாங்கியிருக்காங்க. இந்த முறை எவ்வளவு வாங்குவாங்க? 2 பேரும் மொத்தமாக எத்தனை சதவீதத்தை பிரிப்பாங்க? விஜய்க்கு 20% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜி. இப்படி போடுங்க. என்டிஏ அதாவது நாம் தமிழருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது சென்ற முறை 7, இப்ப +8ன்னு செஞ்சீங்கன்னா 15% நாம் தமிழருக்கு வரும். ஆமா, முழுக்க ஏன்னு சொல்றேன், நெல்லுப்பேட்டை பகுதியை பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அங்க முழுக்க டிஎம்கேக்கு ஆதரவான நிலைப்பாடுதான் எப்பயுமே இருக்கும். இந்த முறை பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடு இருக்க மாதிரி கள சூழ்நிலை சொல்லுது. ஸோ இப்போ நீங்க 2 பேரை சேர்த்தீங்கனாலே 35% வந்துடுது. அதாவது தாவேகாவும் நாம் தமிழரும் சொல்றது. இப்போ இப்படி எடுத்துப்போம், இந்த 35% வருது. இப்போ குறிப்பாக இந்த தாவேக்கால 20%னா இது எந்த சமூகத்திலிருந்து அதிகமாக தாவேக்காக்கு ஆதரவு போகுது? சௌராஷ்டிராவா, முக்குளத்தோர்களா, வெள்ளாளர்களா, கிறிஸ்துவர்களா, இல்லை முஸ்லீம்களா, எங்கேருந்து போகுது? நம்ம சில ஆர்டர் பார்க்கலாம் ஜி. முதல்ல வெள்ளாளர் சமுதாயம் ஒரு சப்போர்ட்டான சூழ்நிலை இருக்கு ஜி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் அவரு ஜோசப் விஜய்ன்னு பதிவு பண்ணாரு. அதுக்கு சில சர்ச்சுகள்ல விஜயை ஜெயிக்க வைக்கணும்னு கூட்டம் நடக்கிறதா தகவல் வருது நமக்கு. விஜய்க்கு பெரும்பான்மையா கிடைச்சா கிறிஸ்தவ சமுதாய ஓட்டும் இது நம்ம சமுதாய ஓட்டும் பெரும்பான்மையா இருக்கும்.
அது போக மறவர்லயே சௌராஷ்டிராலயோ இருக்கக்கூடிய பெண்கள், இளைஞர்கள் சில பேரோட கண்ணோட்டத்துல விஜய் பிரதிபலிக்கிறார் களத்துல. ஸோ மறவர்லையும் சௌராஷ்டிராலையும் பெண்கள் வாக்கு அதிகமாக விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது ஏன்னு கூட சொல்லிடுறேன் ஜி. இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். நம்ம கிறிஸ்டின் வேட்பாளர் ஒரு ஆளை போட்டிருந்தாங்கன்னு சொல்லி டிவிகேல. அதுக்கு முன்னாடி பேசப்பட்டது சினிமா பைனான்சியர் அன்புச்செழியனோட பையன் நிக்கிறதா தான் முடிவாயிருக்கு. அது பூமிநாதனுக்கு எதையாவது இடைஞ்சலா வந்துரும்ன்றத மீன் பண்ணி அவங்களுக்குள்ள சொந்த பந்தம்னு பேசி நம்ம நின்னா நமக்கே இடைஞ்சலா வந்துரும் சொல்லி அவங்களுக்குள்ள பேசிதான் வேட்பாளர் தேர்வே மாறி இருக்குச்சு. அது களத்துல நம்மளால பார்க்க முடியுது. சில பகுதிகளில் அன்புச்செழியனோட மகன் நிக்க போறான்னதும் இந்த முக்குளத்தோர் சமுதாயத்துடைய மக்கள் வந்து அன்புக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி நிலைப்பாடு. ஏற்கனவே அன்பு செழியன் அவர் வந்து பெரிய ஃபினான்சியர் சினி இண்டஸ்ட்ரியில் கோபுரம் சினிமாஸ் அவர் தான் வச்சிருக்கிறாரு. அவருடைய மகன் போட்டியிடுவதாக இருந்தது. அப்பொழுது வந்து அந்த முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய பெரும்பான்மையான வாக்குகள் அவர் பிரிக்கிறது மாதிரி இருக்கிற உடனே அவரை நிற்க வேண்டாம்னு பூமிநாதன் தரப்பு சொன்னதுனால அவர் பின்வாங்கிட்டார். இப்பொழுது சௌராஷ்டிரா அந்த சமூகத்திலிருந்து ஒருத்தவரை நிறுத்திருக்காங்க, கிறிஸ்துவரை நிறுத்தினாங்க, அதையும் மாற்றிட்டு இப்பொழுது சௌராஷ்டிராவை நிறுத்திருக்காங்க. அதனால சௌராஷ்டிரா மக்கள்கிட்டேருந்து கொஞ்சம் குறிப்பாக பெண்கள் வாக்கு தாவேக்காக்கு போகிறது மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம். நாம் தமிழர் மற்றும் தாவேக்கா 35%. இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? அதிமுகவுக்கு, அதாவது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கா இல்லை திமுகவிற்கா? டிஎம்கேக்கு தான் ஆதரவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். களத்துல அப்படிதான் பின்பம் இதா இருக்கு. ஆனாலும் இது ஓட் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப மேஜர் ரோல்னா பண்ணல, ரொம்ப கம்மியான லெவலுக்கு தான் இருக்கு. இது கேட்டீங்கன்னா என்டிஏ கூட்டணியில பேராசிரியர் சீனிவாசன் நிப்பாட்டினது அவர் இதுக்கு முன்னாடி பார்த்த பணிகளுமே கூட சமுதாயத்தை ஒருங்கிணைக்கிற பணியை தான் பார்த்திருக்காரு. அதனால இந்த தொகுதியில இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயம் மட்டும் இல்லாம கீழே இருக்கக்கூடிய மற்ற அனைத்து சமுதாயங்களையும் இவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. இந்த களம் எப்படி மாறுன்றத பொறுத்து. ஆனா பேராசிரியரோட போட்டின்றது ரொம்ப சாதாரணமா இருக்காது டிஎம்கேக்கு. இப்பொழுது இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மதுரை மாநகராட்சி வருகிறது. மாநகராட்சியில் நிறைய ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதற்காக வந்து மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டார். சென்னைக்கு வந்தபோது அவர் கைது செய்யப்பட்டாருங்கிறது, மேயர் பதவி விலகினார் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அந்த டேக்ஸு கலெக்ட் பண்ணதுலேயே இவங்க போலி பில்லெல்லாம் இது பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் திமுகவுக்கு எதிர்த்து கம்யூனிஸ்டுகளே மிகப்பெரிய போராட்டத்தையும் பாஜகவினரும் போராட்டத்தை நடத்தினதெல்லாம் அங்கே நடந்தது. இது அந்த மக்களிடையே எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? பொதுவாகவே திமுகனாலே ஊழல் கட்சின்றது மக்கள் பெருவாரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. களத்துல அதுதான் தெரியுது. இருந்தாலும் கூட ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற ஒரு சமுதாயம் உருவாயிருச்சு. அதனால மக்களோட தாட் எல்லாமே யாரு பணம் கொடுக்குறாங்களோ, அதாவது களத்துல மக்கள் பெண்கள் அதிகமா பேசப்பட்ட விஷயம் இதுதான். டிஎம்கேல இருந்து 1000 ரூபாய் தர்றாங்க, அது போக கூப்பன் தர்றாங்க, டோக்கன் தர்றாங்க அப்படின்ற விஷயம்தான் அந்த களத்துல மேஜரா ரோல் பண்ணுது. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மத்திய அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது? பிரதமர் மோடியை மதுரை மக்கள் எந்த அளவுக்கு பார்க்குறாங்க? இப்போ சமீபத்தில் கூட மதுரைக்கு வந்துட்டு போனார், மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் வந்து பார்த்துட்டு போனார். அதையெல்லாம் எப்படி மக்கள் பார்க்குறாங்க? மக்கள்கிட்ட வந்து இன்னும் டிஎம்கே வந்து ஒரு ப்ரொபகண்டா இது பண்ண முடியாது மதுரை மக்கள்கிட்ட. அதுக்கு பாராளுமன்ற எலெக்ஷனே நமக்கு ஒரு சாட்சியா வந்து நின்றுருக்கும். மக்கள் பெருவாரியா மோடியை வந்து வஞ்சக்காலம் போய் மோடி மக்களுக்காக நிறைய விஷயம் செய்யறாரு. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்பிஜி கேஸா இருக்கட்டும், டீசல் பெட்ரோல் விலைய கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது மோடினாலதான் முடியுதுன்றத மக்கள்கிட்ட பிரதிபலிக்குது. நம்ம குறிப்பாவே நம்ம கேட்ட கேள்விகள்லயே மத்திய அரசாங்கத்தோட செயல்பாடுகள் பத்தி சொல்லுங்கன்னா அதுல நிறைகள் வர்றது அதிகமா இருக்கு. குறைகள்னு சொல்றதுன்னா இந்த கோர் டிஎம்கே காரங்க சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கு வரி பணத்தை கொடுக்கல, இது பண்ணல அப்படின்னு சொல்லி டிஎம்கே சார்புடைய நபர்கள்ட்ட மட்டும்தான் பிரதமர் மோடியின் மீது ஒரு தவறான பின்பம் இருக்கே தவிர்த்து வெகுஜன மக்கள்கிட்ட மோடியின் மேலான பார்வை மேலோங்கி இருக்கு. அது இந்த களத்துல பார்க்க முடியுது. இப்போ மதுரைங்கிறதுனால இதை கேட்காம இருக்க முடியாது. ஏன்னா மதுரை கோர்ட்டு தான் அந்த தீர்ப்பை கொடுத்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது உயர் நீதிமன்றத்துடைய மதுரை கிளை திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கில் அவங்க தீர்ப்பு சொல்கிறாங்க, அதை நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஹெச்ஆர்என்சி
அதை முரண்டு பிடிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த மாமிசம் கொண்டு போகிற அந்த விஷயம் நடக்கும் பொழுதே இந்து முன்னணி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது. திருப்பரங்குன்றத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி மதுரையில் தான் ஒரு 4 மணி நேரத்தில் வந்து 20,000 பேர் கூடிய அந்த மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அதற்கு பிறகு முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது. இப்போ திருப்பரங்குன்றத்தில் தொடர்ச்சியாக கோர்ட்டு வந்து தீர்ப்பு கொடுத்தும் அதை நிறைவேற்ற செய்ய மாட்டோம் அப்படின்னே திமுக சொல்கிறது. இதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு அவங்கள பாதிச்சிருக்கு? அங்கே மீனாட்சி அம்மன் கோயில் அங்கே தான் மதுரையில் தான் இருக்குது, அந்த பக்தர்கள் மதுரை முழுக்க இருக்கிறாங்க, இவங்க எப்படி பார்க்குறாங்க? திருப்பரங்குன்றம் தொகுதியில மக்கள் என்ன மனநிலையில இருக்காங்களோ அதே மனநிலையில தெற்கு தொகுதி மக்களும் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா பெருவாரியா சௌராஷ்டிரா சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இங்க நிறைய இருக்காங்க. இந்த போராட்டத்துல திருப்பரங்குன்றம் பகுதியில கூடுன மக்கள் தொகையில அதிகபட்சமா இந்த தெற்கு தொகுதியில இருந்து போன மக்கள் தான் அதிகமா இருப்பாங்க. ஏன்னு கேட்டா இந்த திருப்பரங்குன்ற விஷயம் மற்ற மீடியாக்கள்ல மதுரை மக்கள் இங்க பிரச்சனை பண்ணல, மதுரை மக்கள் இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கலன்றத ஒரு பிரபகண்டாவே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் மதுரை கலன்றது எப்படி இருக்குன்னா மக்களுக்கும் முருகனுக்குமான பந்தம் முழுமையா தெரியுது களத்துல. மக்கள் வந்து இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை நம்ம கேட்கல தெற்கு தொகுதியில, ஆனா திருப்பரங்குன்ற பகுதியில நம்ம கேட்டிருக்கோம். ஆனா தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மக்கள் இந்துத்துவ சிந்தனை கொண்டவங்களா தான் இருக்காங்க. ஏன்னு கேட்டா தெற்கு தொகுதியில ரொம்ப மிக பழமையான கோயில்கள் அதிகம். இங்க முக்தீஸ்வரர் கோயிலா இருக்கட்டும், பஞ்சபூத ஸ்தலங்கள்ல குறிப்பா ஒரு 3 கோயில்கள் வந்து தெற்கு தொகுதிக்குள்ளதான் வருது. பெருமாள் கோயில் இங்க அதிகமா இருக்கு. இங்கேயே RSS சாகாக்கள் அதிகமா நடக்கக்கூடிய பகுதி மதுரை தெற்கு தொகுதி. அதனால மக்கள்கிட்ட இந்த திருப்பரங்குன்ற விஷயம் பெருவாரியா போயிருக்கு. அது மீது DMK மீது பெரிய அதிருப்தி காணப்படுது. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதி இதோடைய பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருப்பவர் சு வெங்கடேசன். இந்த மதுரைக்கு என்னென்னலாம் விஷயம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்களோ அதையெல்லாம் தான் கொண்டு வந்தேன். அது இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக ஆயிடுச்சு, அதை கொண்டு வந்தது நான் தான் அப்படின்னு அவர் என்னென்னலாம் இருக்குதோ அதையெல்லாம் நான் தான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அங்கே குப்பை சேர்ந்திருக்கிறதுக்கு மட்டும் நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறாரு. அவருடைய செயல்பாடு மதுரையில் எந்த அளவுக்கு இருக்குது? அவர் சௌராஷ்டிரா வாக்குகளையெல்லாம் அதிகமாக வாங்கி தான் MP ஆனவர். அந்த மக்களிடம் அவருக்கு எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கிறது, அதாவது ஆளுமை செலுத்துவார் அந்த சமுதாய மக்கள்கிட்ட அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? இப்ப தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ADMK நிக்கிறதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டோட கோட்டைன்னா அது தெற்கு தொகுதியை தான் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வரலாறுகள் அதை தான் சொல்லுது. பெருவாரியா இந்த பகுதியில இருக்கக்கூடிய கவுன்சிலர் சில பேரு அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்த அடிப்படையிலானவங்க தான். இப்ப MP வந்து இந்த பகுதியிலேயே கிருதுமால் நதின்னு ஒரு நதி ஓடிச்சு, இப்ப சாக்கடையா இருக்கு. அது வந்து கீழே வந்து தளம் போட்டிருந்தாங்க. என்ன தளம்னா காங்கிரீட் தளம் போட்டு நிலத்தடி நீர் பாதிக்கப்படுதுன்னு சொல்றப்ப அவரு உள்ள வர்றப்பயே இந்த தொகுதிக்குள்ள வரையில மதுரையில போற கிருதுமால் நதியில இருக்கிற காங்கிரீட் அப்பெல்லாம் உடைச்சிட்டு நிலத்தடி நீரை இது பண்றேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துதான் வந்தாரு. அதையும் கூட மக்கள் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம கள ஆய்வுல போகையில அந்த கிருதுமால் நதியோட காங்கிரீட் தளத்தை இன்ன வரைக்கும் உடைக்கல. நிலத்தடி நீர் இங்க பிரச்சனையா தான் இருக்கு. கீரத்துறை சில பகுதிகளில் நீங்களே பார்த்திருப்பீங்க நியூஸ்ல, தண்ணி வரலன்னு சொல்லி பிரச்சனை வந்து மக்கள் போராட்டத்துலனா இறங்கியிருக்காங்க. அதனால கம்யூனிஸ்டோட விஷயம் வந்து இன்னைக்கு மதுரையில DMK சார்புடைய ஆட்சியை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து கம்யூனிஸ்டுக்குன்னு இங்க ஒரு ஓட்டு வங்கி இல்ல. இப்ப அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ பேசுனது மாதிரி இங்க கள்ளழகர் ஆத்துல இறங்குற அந்த சம்பவத்துல இந்த திமுக ஆட்சியில உயிரிழப்பெல்லாம் கூட நடந்தது. அதற்கு காரணம் இங்க சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யலை அப்படின்னு மிகப்பெரிய அளவில் அங்கே பேசப்பட்டதெல்லாம் பார்க்கலாம். இது அந்த மக்கள் ஏதாவது அவங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, இல்லை வாக்குக்கு பணம் கொடுப்பாங்கங்கிறதுல அதுல இதையும் மறந்து போயிடுதா, எப்படி இருக்கு? கண்டிப்பா அந்த விஷயம்னா இப்ப இல்ல, களத்தை இல்ல. ஏன்னா மக்கள் வந்து தேர்தல் திருவிழா, நம்ம ஏற்கனவே பயன்படுத்துற அந்த வார்த்தைகளை தேர்தல் திருவிழான்னு சொல்லிட்டோம். திருவிழா மூடுக்கு வந்துட்டாங்க மக்கள். இந்த கட்சிக்காரன்ட்ட இருந்து எவ்வளவு வாங்கலாம், அந்த கட்சிக்காரன்ட்ட எவ்வளவு வாங்கலாம், மக்கள் அந்த ஓட்டை விக்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் பெரும்பான்மை மக்களோட எண்ணம் ஃபுல்லாமே நான் களத்துல பார்த்த வரைக்கும் 25 to 35, 40 வயசு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு சின்ன பிள்ளைய பாதுகாக்க முடியாது நம்மளால, வயசான பெண்களை நம்மளால பாதுகாக்க முடியல. போதை கலாச்சாரம் இந்த பகுதியில பெருவாரியா
இளைஞர்களை பாதிக்க வைக்குது. பாதிப்புன்னா நீங்க பெருவாரியா ஒரு வருஷம் 2 வருஷம் டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியில முழுமையா வெட்டு குத்து கொலை அதிகமா மதுரையில் நடந்த பகுதினா மதுரை தெற்கு தொகுதியா தான் இருக்கும். அதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டா டாஸ்மார்க், அதுவும் ஒரு காரணம். அது இல்லாம போதை வஸ்துக்கள் மிக பரவலா இந்த பகுதியில இது உபயோகப்படுத்தப்படுகிறது. கடைசியாக இதை ஒன்று கேட்காம இருக்க முடியாது. மதுரை அப்படின்னாலே ஜல்லிக்கட்டு, அவனியாபுரம்லாம் இங்கே தான் இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டை கொண்டு வந்ததே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ஒரு மண்டபம்லாம் கலைஞர் அந்த ஜல்லிக்கட்டு மண்டபம்லாம் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் ஜல்லிக்கட்டை மீட்டது மோடி அரசு அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது. இந்த மக்கள் அதை வந்து திமுக சொல்கிற அந்த பிரச்சாரத்தை புரிஞ்சுக்கிறாங்களா, இல்லை இது மோடி தான் ஜல்லிக்கட்டுக்கு காரணம், கொண்டு வந்ததுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்களா? அந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு இருக்குது? பொதுவா தெற்கு தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜல்லிக்கட்டோட தாக்கம்ன்றது ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டா இது வந்து சிட்டில இருக்க மக்களுக்கு அந்த போராட்டம் வெடிச்சிச்சுன்னு தெரியும். அதுக்காக இந்த தெற்கு தொகுதியில பெருவாரியா இளைஞர்கள் வந்து போராடினாங்க. ஆனால் ஜல்லிக்கட்டு போராட்டம்னு சொன்னாலே அதுக்கு 2 நபர்களா எப்பயுமே மதுரை மக்களுக்கு ஒரு நன்மதிப்பு இருக்கு. வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ், அவர் மேல மதுரை மக்களுக்கு பெரிய இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்டா மோடி தான் இந்த விஷயத்தை திருப்பி கொண்டு வந்தாருன்றது இருந்துச்சு. இருந்தாலும் டிஎம்கே இந்த கிளைமை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி குறிப்பா சொல்லணும்னா நம்ம இந்த விஷயத்த கூட நம்ம ஒரு கருவாக்கி ஒரு விஷயம் கூட நம்ம பண்ணலாம். ஏன்னு கேட்டா அலங்காநல்லூர்ல பாரம்பரியமா நடக்கிற ஒரு ஜல்லிக்கட்டு விழாவை நீர்த்து போக வைக்கணும்னு சொல்லிதான் மதுரையில இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து தனியா ஜல்லிக்கட்டு அரங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு இந்த மக்களோட விஷயத்த, அதாவது பழமை வாய்ந்த இந்த விஷயத்த நீர்த்து போக வைக்கணும்னு சொல்லிதான் ஒரு வருஷத்துக்கு 10 நாள் 20 நாள் ஜல்லிக்கட்டு விழான்னு கொண்டு வந்து, அதாவது குறிப்பா சொல்லணும்னா அந்த அமைச்சருக்கு வந்து அந்த ஊர் மக்கள் வந்து இந்த நிகழ்ச்சி நாங்க தான் நடத்துவோம், நாங்க தான் இதை பண்ணுவோம், அரசாங்கம் இதுல தலையிட வேணாம். நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த ஜல்லிக்கட்டுல கூட இந்த விஷயத்த நீங்க அவனியாவரத்துல பாத்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி அலங்காநல்லூர்ல பாத்திருக்கலாம். ஏன்னா ஊர் மக்களா ஊர் கமிட்டி தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த ஜல்லிக்கட்டு. இப்ப ஆளுங்கட்சி யாரு வர்றாங்களோ அவங்கதான் அதை ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அத வந்து இந்த ஊர் மக்கள் வந்து ஏத்துக்கிற மனநிலையில இல்ல. அதனால மக்கள் ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் தலையீடு இல்லாம கிராம சபை சார்ந்து நடக்கணும்ன்றது மதுரை மக்களோட கருத்தா இருக்கு. சரி, இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க கள ஆய்வு செய்திருக்கீங்க. முதற்கட்டமாக இது யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? டஃப் ஃபைட்டா இருக்கும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டஃப் ஃபைட்டா இருக்கும். பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் வந்து அவ்வளோ எளிதில பூமிநாதனை வெல்ல விட மாட்டாரு. ஏன்னா அந்த ரேஸ்ல இவரும் வந்துட்டாரு. இதுல மேஜர் ரோல் பண்ண போறது டிவிகேயும் நாம் தமிழர் கட்சியும் தான் மேஜர் ரோல் பண்ண போறாங்க. ஏன்னா இவங்க எவ்வளவு ஓட்ட டிஎம்கேட்ட இருந்து எடுக்கிறாங்க, ஏடிஎம்கேட்ட இருந்து எடுக்கிறாங்கன்றதுதான் இங்க களத்தோட விஷயமா இருக்கு. இப்ப வரைக்கும் இது சாதக பாதகம்னு சொல்ற அளவுக்கு இல்ல களம். 2 வேட்பாளருக்குமான போட்டி டஃபா தான் இருக்கு இங்க. மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியுடைய கள ஆய்வு குறித்து தான் இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த தொகுதி இப்பொழுது வந்து ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறி இருக்கு. காரணம், மதிமுகவிலிருந்து பூமிநாதன் ஏற்கனவே போட்டியிட்டவர் மீண்டும் போட்டியிடுகிறார். தமிழக பாஜகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசனும் இந்த தொகுதியில் போட்டி போடுகிறார். சென்ற முறை அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறப்ப அது தவறு போனது. இந்த முறை அவர் போட்டி போடுகிறார். அவர் நன்கு அந்த பகுதி முழுவதும் அறிந்தவர். இன்னும் சொல்லப்போனால் சமூக ஒருங்கிணைப்புகளுக்கெல்லாம் அவர் பாடுபட்டவர், அந்த பகுதியில் பேசியவர். அதனால் அவர் நல்ல தெரிந்த முகம். ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி சென்ற முறை 7% வாக்கு வாங்கியது. இந்த முறை அந்த சீமான் கட்சி அந்த நாம் தமிழர்லேயும் ஒரு சௌராஷ்டிரா ஒரு பெண்ணை வந்து அவங்க கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க. தாவேக்கா ஒரு கிறிஸ்தவரை கேண்டிடேட்டாக போட்டிருந்தாங்க, ஜோ பீட்டர்னு. கடைசி நேரத்தில் இப்போ கோபிசன் அப்படின்னு சொல்லி சௌராஷ்டிராவை சேர்ந்த ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறாங்க. இங்கே பெரும்பான்மையாக இருப்பது சௌராஷ்டிரா. அது மட்டும் இல்லாமல் முக்குளத்தோல் வெள்ளாளர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது தாவேக்கா பல சமூகங்களிலிருந்தும் வாக்குகளை பிரிக்கிறது. கிட்டத்தட்ட 20% வாக்குகளை தாவேக்காவும்
15% வாக்குகளையும் சீமான் கட்சி நாத்தாக்காவும் பிரிக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஓட்டுகளை இவர்கள் பிரிக்கிறார்கள் அப்படிங்கிறத இப்போது சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இளைஞர்கள் எல்லாருமே தாவேக்கா பக்கம் இருக்கிறாங்க. சௌராஷ்டிரா அந்த சமூகத்திலே பெண்கள் ஒரு 35 வயதுக்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் விஜய் கட்சிக்கு ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த கேண்டிடேட்டே இப்போ அவங்க சௌராஷ்டிரா அப்படிங்கிறதுனால அதுவும் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு டஃப்பான ஃபைட் மதுரை தெற்கில் இருக்கும் அப்படிங்கிறது தான் முதற்கட்ட கள ஆய்வு தெரிகிறது. அடுத்த கட்டமாக நடக்கக்கூடிய பிரச்சாரம், திமுக செய்யக்கூடிய தவறுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை சுட்டி காட்டக்கூடிய, ஏன்னா பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் நல்ல பேசக்கூடியவர், திமுகவை எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது அந்த பிரச்சாரத்தெல்லாம் போக போக தெரியும். ஆகவே களம் கடுமையாக இருக்கிறது, இப்போதைக்கு சொல்ல முடியாத சூழல். காரணம் அந்த அளவுக்கு ஓட்டுகள் பிரிகிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.